என்னோடய வாழ்க்கை என்னோடய கையை விட்டு நழுவி போகிற மாதிரி இருக்குது. என்னோடய காதல் எனக்கு பிடிபடவே இல்லை. இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்படின்ற ஒரு தேடலும் ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கலாம். நான் ஒரு வேளை இந்த கேள்விக்கும் இந்த தேடலுக்கும் எந்த ஒரு பதிலுமே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்படி நிறைய மாறுபட்ட, உங்களால் ஏற்றுக்க முடியாத, உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய, ஆனால் ஆழமாக சிந்திக்க தூண்டக்கூடிய கருத்துக்களை பேசினவர் தான் இன்றைக்கி ஆன்மீக கிளர்ச்சியாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஓஷோ. ஓஷோவோட நிறைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம், அதில் பல கருத்துக்களை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. பல கருத்துக்கள் நமக்கு தொந்தரவை கொடுக்கும், ஆழமாக சிந்திக்க தூண்டும். அப்படிப்பட்ட சில முக்கியமான கருத்துக்களை இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு நபராக ஆகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இன்றைக்கி எப்படிப்பட்ட நபராக இருக்கீங்களோ அதை முதல்ல அனுபவித்து வாழ கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய ஆசை இருக்கும். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட மனிதனாக நான் மாறணும், இப்படிப்பட்ட விஷயங்களை நான் அடையணும், இப்படிப்பட்ட இடத்துக்கு போய் சேரணுன்ற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட கவனம் முக்கால்வாசி நேரம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்படி எதிர்காலத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவாக இதை ரொம்ப சரியான கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டு அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓஷோ மாறுபட்டு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதுதான் முக்கியம், அதை முதல்ல அனுபவித்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா ஓஷோ சொல்கிறதோட அர்த்தம் நமக்கு ரொம்ப நல்லா புரியும். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கனவு கண்டனோ அந்த இடத்துல தான் இப்போ இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எதெல்லாம் வேணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அடைஞ்சிருந்தேன். அதெல்லாம் அடைஞ்சிருந்தாலும் அடுத்து எனக்கு என்ன வேணும் அப்படின்றதுல தான் கவனமாக இருந்தேனே தவிர, அப்போ நான் அடைஞ்சிருந்ததை நினச்சி சந்தோஷப்படலை, நன்றி உணர்வோடு இருக்கல. ஈவன் இப்போயும் எனக்கு எதிர்காலத்தில் என்ன வேணும் அப்படின்னு தோணுதோ அதை நோக்கி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கனே தவிர, 5 வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு, அதை கொஞ்சம் அனுபவித்து வாழலாமே, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமே, கொஞ்சம் இதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கலாமேன்னு நான் கவனிக்கிறதே கிடையாது. ஒருவேளை இதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி மட்டுமே நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்போ நான் ஆசைப்படுற விஷயம் கட்டாயம் எனக்கு எதிர்காலத்தில் கிடச்சிரும். ஆனால் அப்பயும் எனக்கு கிடைக்காத விஷயங்கள் இருக்கும், அதை நோக்கி தான் நான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன். எதிர்காலத்தில் ஆசைப்படுறது தப்பு கிடையாது, அதுக்காக திட்டம் தீட்டுறது தப்பு கிடையாது, அதற்காக வேலை செய்கிறதும் தப்பு கிடையாது. ஆனால் அது கிடைச்சா மட்டும்தான் நான் வாழ துவங்குவேன் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு நமக்கு வாழ தெரியல, அதில் நமக்கு சந்தோஷமாக இருக்க தெரியல. எதிர்காலத்தில் ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சாதான் நான் வாழுவேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம